சொல்லுங்க. யாரு? காமாட்சியா? ஆமா. எப்படிமா இருக்க? நீங்க? நான் அண்ணன் தர்மராஜ் பேசுறேம்மா. என்னம்மா ஒன்றும் பேச மாட்டேங்கிற? பக்கத்துல உன் புருஷன் இல்லையே? ஏய், படிக்கிற வேலையை பாருடா. அவரு வெளியே போயிருக்காரு. சொல்லுங்க அண்ணே. சொல்லுங்க. நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன்னு நீங்க எப்படி இருக்கீங்கண்ணே? அப்பா நல்லா இருக்காரா? உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. ஆ, என்ன விஷயம் சொல்லுங்க. நான் பேசுறது அவருக்கு தெரிய வேணாம். சரி சரி. அண்ணா அவர் வந்து சொல்லிடுறேன். சரி. ஆட தெரிய வேணான்னு சொல்றேன்ல. சரிண்ணே, வந்து சொல்லிடுறேண்ணே. ஐயோ, நீ அங்க போய் ரொம்ப விவரம் கெட்டு போயிட்டம்மா. நான் அவருக்கு விஷயம் தெரிய வேணான்னு சொல்றேன். சரி சரி. நான் சொல்லிடுறேண்ணா. நான் சொல்லிடுறேன். ஐயோ, சொல்லாதன்னு சொல்றேன். மறுபடியும் சொல்றேங்கிறிய. ஆ ஆ ஆ இப்போ நான் எதுக்கு உங்ககிட்ட பேசுறேன்னா, சொல்லுங்க. அம்மா, போன்ல யாருமா? நீ இவ்வளவு நேரம்லாம் பேச மாட்டியே. அது ஒரு மாமா. நீ படுறா. தாய் மாமன் சொல்லுமா. அதென்ன ஒரு மாமா? அதெல்லாம் விட்டு போச்சுன்னு பழசெல்லாம் எதுக்குன்னு ஞாபகப்படுத்துற? நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ இடையில வந்து குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தாதன்னு நீ பேசுறத நான் சொல்ல மாட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன நீ சத்தமாவும் பேசுற மெதுவாவும் பேசுற? போன்ல யாரு? ஒரு மாமா. ஒரு மாமாவா? ஒரு மாமாக்கு எதுக்கு ரெண்டு வாய்ஸ்? பேசாம படிடா. அவன் என்ன அவங்க அப்பனை மாதிரியே வளர்ந்துருக்கானா? தொலைச்சு போடுவேன்னு சொல்லு. அன்னைக்கே உன் புருஷன் உன்னை இழுத்துட்டு ஓடிட்டான். இல்ல உசுரோட போயிருக்க மாட்டான். என்ன, நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். அது உனக்கு பிடிக்கலையா? தயவு செஞ்சு போனை வச்சிரு. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுமா. நான் அப்பாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். அவர் ஆயுசு காலம் முடியறதுக்குள்ள உன்னை பத்திரமா அழைச்சிட்டு வரேன்னு. அப்பா தான் கொஞ்சம் வீம்பா இருக்காரு. அவனே அழைச்சிட்டு போனால, அவனே அழைச்சிட்டு வரட்டும்னு. அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு அப்பா கிட்ட என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்ல. அவரு என்னைய அப்பாவை விட நல்லா பாத்துக்கிறாருன்னு சொல்லு. இந்த ஜென்மத்துல அவர் என்ன பார்க்க முடியாதுன்ற விஷயத்த சொல்லிடுங்க. அதான் நடக்காது. நான் அவர்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், உன்னை அவர்கிட்ட அழைச்சிட்டு வரேன்னு. அண்ணா, அது அது வந்து நீ எதுவும் பேசாத. நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப நான் கிளம்பிட்டேன். அங்கதான் வந்துட்டு இருக்கேன். அண்ணா, லூசு மாதிரி எதுவும் பண்ணி தொலைக்காத. உனக்கு யார் இந்த நம்பரை கொடுத்தா? நம்ம ஹோட்டவாய் லட்சுமணன் தான். அண்ணா, தயவு செஞ்சு நீ வந்துடாத அண்ணா. அதெல்லாம் அண்ணன் பாத்துக்கிறேம்மா. நான் இப்ப பேசிட்டு இருக்கேன்ல, இதான் அண்ணனோட நம்பரு. சேவ் பண்ணி வச்சுக்கோ. அண்ணா, இது லேண்ட்லைன். சேவ் பண்ண முடியாது. என்கிட்ட செல்போன் எல்லாம் இல்ல. நீ முதல்ல போனை வை. அம்மா, போன்ல யாருமா? நீ எப்படா இங்க வந்த? மாமா கூட தானே பேசினேன். ஆமா, தர்மராஜ் மாமா கூட தானே பேசினேன். உனக்கு எப்படிடா தெரியும்? இருக்கிறது ஒரு மாமா, தெரியாமல இருக்கும். ஏய், நீ தான் தர்மராஜ் மாமாவை பார்த்ததே இல்லையே. பார்த்தது இல்ல, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொல்றாரு? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நீ போன்ல பேசுறது அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. தப்பு இல்ல? தப்பில்லடா. ரெண்டு பக்கமும் நேர்மையா இருக்க முடியாது. நான் எப்பயாச்சும் என் குடும்பத்து ஆளுங்க கிட்ட பேசுறேன்தா. என் ஊர் எப்படி இருக்கு, உறவுக்காரங்க எப்படி இருக்காங்க, எங்க வீட்ல உள்ள கருத்த பசு எப்படி இருக்கும்னு எனக்கு தாண்டா தெரியும். உறவு விட்டு போகாதுடா. உங்க அப்பா முன்னாடி நடிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கேன். அம்மா, எனக்கும் மாமாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா. ஆமா, மாமா எப்படிமா இருப்பாரு? அவருக்கு என்ன மகராச, அஜித் குமார் மாதிரி அழகா இருப்பாரு.